அந்த ஆஃபர் தரேன், இந்த ஆஃபர் தரேன், கோல்டு தரேன், அது தரேன்னு நான் சொல்லலை சார். ப்ரீமியமான உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல ₹400 டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹400 டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் சார். வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வெறும் ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள ரீச் பண்ணிடலாம். OMR கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் ஒரு 10 நிமிஷத்துல இருக்குங்க. மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து வேளச்சேரி மேடவாக்கம் கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. உங்க கையில முன்பணமா ஒரு 5 ல இருந்து 6 லட்சம் ரூபா இருந்தா போதுங்க. இங்க நீங்க ஒரு சொந்தமா ஒரு இடம் வாங்க முடியும். எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் மாம்பாக்கத்துல தாங்க இருக்கும். மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஒரு சூப்பரான பிரீமியம் இல்லா ப்ராஜெக்ட் தாங்க வந்து பார்க்க வந்திருக்கும். இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனோரமஸ்ங்க. எனோரமஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டங்க. எதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனோரமஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 160 ஏக்கர்ல ஒரு பிரம்மாண்ட மெகா டவுன்ஷிப்பா இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ரெடி பண்றாங்க. அதுல ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர்ல நமக்கு ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னா எலிஃபென்டைன் குரூப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலிஃபென்டைன் குரூப்ஸ் எங்க ப்ராஜெக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த எனோரமஸ் ப்ராஜெக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. ஏன் நம்ம இந்த எனோரமஸ் ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று இருக்குங்க. எப்படி பெருங்கலத்தூர்ல இருந்து செங்கல்பட்டு வரையும் GS ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்த்திருக்கோம். அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆயிட்டு இருக்குங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் வரையும் என்னதாங்க இல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம்ல நமக்கு இருக்குங்க. எஜுகேஷனல் வைஸாகவும் சரி, கமர்ஷியலாகவும் சரி, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான growth இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோடைய ப்ராஜெக்ட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ கம்ப்ளீட்டா இன்னைக்கு இந்த வீடியோல மாம்பாக்கத்துல இருக்க இந்த எனோரமஸ் ப்ராஜெக்ட் பத்தி நான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்ல போறேங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, லான்ச்சிங் ஆஃபர் நமக்கு என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம இங்க பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமா கையில எவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டீடைல்ஸ் பார்க்க போறோங்க. ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எனோரமஸ் ப்ராஜெக்ட்ல நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம், இங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல நமக்கு என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த லொகேஷன்ல வந்து நமக்கு என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு growth வந்து பார்த்துட்டு இருக்கு. அது ரெசிடென்ஷியலாகவும் சரி, கமர்ஷியலாகவும் சரி, அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனாகவும் சரிங்க. எஜுகேஷனலுக்கு இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்பா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ரோடோடைய ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி பாலிடெக்னிக் காலேஜுமே நமக்கு இருக்குது. ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து நமக்கு தியாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, தியாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, VIT காலேஜ் இருக்கு, VIT யூனிவர்சிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க. அப்படியே அந்த ஸ்ட்ரெச்ல நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்துஸ்தான், செட்டிநாடு அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸ்கூல்ஸ் எடுத்துனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஆர்ச்சர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, அண்ட் நமக்கு நம்ம மாம்பாக்கம் ஜங்ஷன்லயே விகாஸ் மந்த்ரா பப்ளிக் ஸ்கூலுமே இருக்குங்க. ஸோ இத்தனை ஸ்கூல் காலேஜ் இருக்கும் போது இங்க ரெசிடென்சியலா எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. தமிழ்நாடு போலீஸ் அகாடமியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய பிசிக்கல் எஜுகேஷனல் யூனிவர்சிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரோட்ல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்ங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. இங்க இருந்து நம்ம கோவலம் OMRமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். நீங்க வண்டலூர் டு கேளம்பாக்கத்துல இருந்து வரதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சிட்டியோட கனெக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. வெங்கம்பாக்கம், அகரம்தேன், மப்பேடு இந்த மாதிரியான லொகேஷனுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணலாம். ஏன்னா மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து நமக்கு மேடவாக்கம் வேளச்சேரியோடைய கனெக்டிவிட்டி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்குது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்ம ஏன் ஃபர்ஸ்டே சொன்னோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் வந்து ரொம்பவே டெவலப் ஆயிட்டு இருக்கு. சிட்டிக்குள்ள இருக்க எல்லா மேஜரான கம்பெனிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ப்ராஜெக்ட் பண்றாங்க. சும்மா பெரிய கம்பெனிஸ் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ப்ராஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டு ஒரு இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா அடுத்த டெவலப்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்ல தான் இருக்குங்க. 160 ஏக்கர்ல மெகா டவுன்ஷிப்பா தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லான்ச் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1ல 4.5 ஏக்கர்ல நமக்கு 80+ பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1500 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பிளாட் சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லா ஃபேஸ்லயுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட்ஸ்மே இப்போ நமக்கு அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட கிராண்ட் லான்ச் வந்து நடந்துட்டு இருக்குங்க. நமக்கு இப்போ பிரசென்ட்டா என்ன மாதிரியான அமினிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல நமக்கு சூப்பரான ஆர்ச்சஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேட்டு கொடுத்துருக்காங்க. பிளாக் டாப் தார் ரோடு தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியமான ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் நமக்கு இந்த சைட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட்டை சுத்தி நமக்கு அவனி ட்ரீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எனோரமஸ் ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட கிராண்ட் லான்ச் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால நமக்கு பிரைஸ்ல ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 4600 ரூபாங்க. ஆனா லான்ச்சிங் ஆஃபரா நமக்கு 4200 ரூபா அப்படின்ட்டு
ஒரு பிரம்மாண்ட ஆஃபருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 29 லட்ச ரூபாயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். பேங்க் லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா 80% 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே நமக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் கையில் முன் பணமா 6 7 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க, நீங்களுமே இங்கே சொந்தமாக ஒரு இடம் வாங்கிக்க முடியுங்க. இப்போ நம்ம கூட நம்ம எலிஃபென்டைன் கம்பெனியோடைய வைஸ் பிரசிடென்ட் அஜய் காட்சன் சார் தான் இருக்காரு. நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா டீடைல்ஸுமே சொல்லிட்டாங்க. அந்த டீடைல்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஃபியூச்சரில் இந்த சைட் என்ன மாதிரியான ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லுவார். ஹாய் சார். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் இந்த என்விரான்மெண்ட் ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நேயர்களை விருப்பப்படுறாங்கன்னா, இங்கே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா ஃபியூச்சரில் நமக்கு என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் கிடைக்கும்? 4500 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இப்போ இருக்குது ரேட்டு. ஒரு ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பாருங்கள் 12,000 ருபீஸ் கேரண்டியாக இந்த சைட்டு போகும் சார். அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன். அப்படிப்பட்ட ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாத்தோட ஹப்பும் இங்கே தான் இருக்குது. அதனால உங்களுக்கு அப்ரிசியேஷனுக்கு பஞ்சமே கிடையாது. அப்பார்ட்மெண்ட்ஸ் வருது, இண்டிவிஜுவல் வில்லாஸ் வருது, எல்லாமே வருது சார். இப்போ ஸ்டார்டிங் வந்து ஒரு 5 ஏக்கர்ஸ் தான். ஆனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸோட உள்ள எல்லா அம்யூனிட்டிஸும் வருது. அதாவது சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 வந்து வெறும் ட்ரைலர் தான். ஆமாம், இது வந்து உங்களுக்கு சார் ஒன்றும் இல்லை சார், இது வந்து ஒரு ஏதோ ஒரு 5 ஏக்கரோட முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. 160 ஏக்கர் மொத்தமாக இருக்குது. அதனால் 160 ஏக்கர் பிக்கஸ்ட் கம்யூனிட்டி இந்த ஏரியாவிலே இதுதான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் டைரக்ட் சார் நம்பர் தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சார் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்டைனில் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காரு. நீங்கள் சார் கால் பண்ணால் போதும், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து சார் கொடுத்துருவாரு. டோர் ஸ்டெப்லேயே உங்களுக்கு கார் வந்து பிக்கப் பண்ணும், திரும்பவும் கொண்டு போய் உங்களுக்கு டோர் ஸ்டெப்லேயே இறக்கி விடுவோம். உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் பண்ணித்தர ரெடியாக இருக்கோம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை வந்து சைட்டை மட்டும் பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும். 4600 ருபீஸ் வந்து நார்மல் ப்ரைஸ் சார். 4200 ருபீஸ் லான்ச்சிங்காக போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உடனடியாக நீங்கள் கால் பண்ணுங்கள், சைட்டை வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே சொல்லியாச்சுங்க. வீடியோ டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக விபியோட நம்பர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கால் பண்ணி மற்ற டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிங்க. இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.